எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிற தலைவர் 171 இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த திரைப்படம் நம்ம சூப்பர் ஸ்டார் கெரியர்லேயே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் மூவியாக இருக்கும் அப்படின்றதுல மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 2025 பொங்கல் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்போதைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் பொங்கலுக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிச்சு இந்த படம் வரணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதம் ஏப்ரல் 22 இந்த படத்துடைய டைட்டில் டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதில் குறிப்பாக அந்த டைட்டில் டீசரில் என்ன மாதிரி சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த டீசர் வேறு லெவலில் இருக்க போது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ரீசெண்டாக அனிமல் மூவி படத்துடைய டேரக்டர் ஒரு அப்டேட் சொன்னாப்புல, நான் அந்த டீசரை பார்த்துட்டேன், ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அந்த வீடியோ கிளிப்புமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் அந்த வீடியோ நம்ம சொல்கிறதுக்கு ஒரு 2 நாள் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த படத்துடைய இந்த ப்ரோமோ ஷூட்டுக்கான செட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு, அடுத்த வாரம் 2 நாளும் என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அது சொன்ன 2வது நாளே எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க, என்னங்க இது இப்போ தான் செட் ஒர்க்கு, எப்படி டீசரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டே சுரிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்டேட் வந்திருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அப்டேட்டும் சொல்லியாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இப்போ என்னடானா இன்னைக்கு தான் அந்த ப்ரோமோ ஷூட்டுக்கான ஷூட்டிங்கே பண்ண போகிறாங்க. 2 நாள் பண்ண போகிறாங்களாமா. அதாவது இந்நாளைக்கும் அந்த டீசர் ஷூட் இப்போதைக்கு சென்னையில் ஸ்டூடியோவில் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த மனுஷன் எந்த டீசரை பார்த்தா அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. மேபி அதனால் ரஃபாக அனிமேஷனில் எடிட் பண்ணாங்களா, இல்லை என்ன பண்ணாங்க, என்னத்தை பார்த்தான், கன்றாவி ஒன்றுமே தான் அப்படி எடுக்கிறான்னு பார்த்தா என்னடா இது அப்டேட்டுமே இப்படி சொல்லிட்டு போயிட்டு மண்டே சுரி வைக்கிறான், ஒன்று கருமும் புரிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த படத்தில் மனோஜை தூக்கிட்டு கிரீஷை கொண்டு வந்திருக்காங்க. சரி, என்னதான் டிஓபி மாறி இருந்தாலும் இப்போ மனோஜ் ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணியிருப்பாப்ல. இப்போ வேற ஒரு சினிமாட்டோகிராஃப் உள்ள வந்தது, அந்த ப்ரோமோ தூக்கி போடு, இதை வச்சு பண்ணு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தயாரிப்பாளரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு காசு. அப்படி இருக்கும்போது நம்ம தலைவர் டீசரை பார்த்துட்டு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இன்னைக்கு தான் அந்த ப்ரோமோ ஷூட்டுக்கான அந்த டைலருக்கான ஷூட்டிங் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் தொடர்ந்து பண்ண போகிறாங்க. ஏப்ரல் 22 ஒரு சிறப்பான தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. வைப்போம்.